ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ஒரு என்ட்ரி எப்படி எடுக்கிறது அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி. இந்த என்ட்ரி ஏன் எடுத்தோம், ஏன் 222ல் எக்ஸிட் பண்ணோம் இன்றைக்கி மார்னிங் லைவில் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ஃபர்ஸ்ட் கேண்டிலே என்ட்ரி போயிருக்கலாம், டிஎஸ்எல் தான். பட் லைட்டாக மிஸ் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த லெவல் அப்சைடில் பிரேக் ஆகுதா அப்படின்றத பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுது. பரவாயில்ல, ஃபஸ்ட் கேண்டில் எடுத்தோம்னா லோவில் ஸ்டாப் லாஸ் வரும். செகண்ட் கேண்டில் எடுத்ததுனால உங்களுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் டிஸ்பிளே ஆகும் 173.95, அதாவது 174க்கு கொஞ்சம் கீழே. ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் பேஸ் பண்ணி நாம் அடுத்த கேண்டில்லையே இமீடியட்டாக இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகின உடனே என்ட்ரி போட்டுடணும். அப்படி இல்லைன்னா இந்த ரீடெஸ்ட்லேயும் போடலாம், எல்லோ லைனோடைய ரீடெஸ்ட்டில் போடலாம். டார்கெட் வந்து 222 தான் கொடுத்துருந்தோம். அது ஏன் அப்படின்னு சொல்லி லைவ்லேயே ஒருத்தர் கேட்டிருந்தார், ஒரு யூசர். ஏன்னா இந்த என்ட்ரியை பார்த்தோம் அப்படின்னா டார்கெட் வந்து 243, TP1 வந்து 243 காட்டுது. ஜென்ரலாக வந்து ப்ளூ லைன்லேருந்து ஏர் ஆப்ஷனுக்கு இதுதான் டார்கெட் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அப்படி இல்லை, ப்ளூ லைன்லேருந்து இறங்குற ஆப்ஷனுக்கு தான் ப்ளூ லைன் டார்கெட். அதே மாதிரி இங்கேருந்து எல்லோவிலேருந்து ஏறுற ஆப்ஷனுக்கு தான் எல்லோ டார்கெட். இந்த மாதிரி தான் வரும். ப்ளூலேருந்து ஏறுறதுக்கு ப்ளூ டார்கெட்டாக போகும்னு சொல்ல முடியாது. அந்த ப்ளூவுடைய 50% கூட கம்ப்ளீட் ஆகும் சில டைம். அதனால் அந்த 50% எக்ஸாக்டாக எப்படி பிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான டூல் இதில் நான் ஆட் பண்ணலை. ஏன் அப்படின்றதுக்கான ரீசன் நான் லைவ்லேயே சொல்லியிருக்கேன். இதில் என்ன அப்படின்னா, இதில் இன்னொரு மோடு இருக்குது. இந்த க்ரீன் ஜோன் இருக்கு இல்லையா, இந்த க்ரீன் ஜோனை க்ரே பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது இந்த டார்கெட்ஸ் எல்லாமே வந்து மாறிடும். அதை மாத்திர ஆப்ஷனை கையில் கொடுத்தோம் அப்படின்னா நிறைய குழப்பங்கள் வந்துடும். லைவில் என்ட்ரி எடுக்கும்போது இங்கே இந்த லைன் இருக்குது, அங்கே அந்த லைன் இருக்குது, மாற்றி மாற்றி ஆளுக்கு ஒரு மோடில் வச்சு சொல்லுவாங்கன்றதுனாலே இன்னும் அதை யூசருடைய கையில் நான் கொடுக்காமலே இருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். கன்வெர்ட் பண்ண உடனே உங்களுக்கு 222ல் எக்ஸாக்டாக உங்களுக்கு டார்கெட் லைன் ஒன்று ஓடும். ஜோன் ஸ்பிளிட் ஆக்டிவேட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக கிரேவாக கன்வெர்ட் பண்ணும்போது. அப்போது அதோடைய டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 222 தான் இருக்குது. அதனால தான் அந்த டார்கெட்டை கொடுத்துருந்தேன். இந்த டார்கெட் நான் மட்டும்தான் லைவில் கொடுக்க முடியும், தனியாக என்ட்ரி எடுக்கிறவங்களால எடுக்க முடியாது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிவோட் மோட்லேயே வந்து எக்ஸிட் 2 வந்து ரீச் ஆகிடுச்சு. எக்ஸிட் 2 காலையில் 10 o'clock ரீச் ஆகிடுச்சுனாலே என்ன நடக்கும் செகண்ட் ஹாஃப்லனா இந்த மாதிரி தான் நடக்கும். இது பல வீடியோவில் நம்ம பேசிகிட்டே இருக்கோம், ரெகுலராகவே சொல்கிறது தான். இன்றைக்கும் அதுதான் நடந்திருக்கு. அதே மாதிரி நிஃப்டியோடைய டார்கெட்டும் நான் வந்து 24,200 தான் நான் கொடுத்துருந்தது, 210. ஸோ எக்ஸாக்டாக அந்த டார்கெட்டோடு அது நின்றுடுச்சு. அந்த டார்கெட்டுக்கும் ரீச் ஆகிடுச்சு, எங்கேயும் ஜோன் ஸ்பிளிட்டில் வந்து டேப் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் ரீசன், வேறு எதுவும் இல்லை. என்ட்ரி எடுத்ததுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா லோவில் பிடிக்கணும், நம்ம லோவில் பிடிக்க முடியல. ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணது. என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னா, இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எக்ஸிட்டை விட்டு வெளியே போகுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணது, வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. சம்டைம்ஸ் உள்ளே க்ளோஸ் ஆனது அப்படியே பவுன்ஸ் ஆகி ரிவர்ஸ் ஆகி மேலே வரைக்கும் போயிடும். அதனால் இந்த லைனுக்கு வெளியே வருதான்னு பார்த்துட்டு நான் என்ட்ரி வந்து நம்ம எடுத்தோம். அதுக்காக தான் டிலே, வேறு எதுவும் இல்லை. டிலே ஆனால் பிரச்சனை இல்லை. ஸ்டாப் லாஸ் வந்து பெரிய ஸ்டாப் லாஸ் போல் கொஞ்சம் சின்ன ஸ்டாப் லாஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கும். அதனால் லாட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும், வேறு ஒன்றும் இல்லை. வெயிட் பண்ணதுக்கு ரீசன் இந்த கேண்டில் இந்த ஓடிஎஸ்க்கு கீழே வருதான்னு பார்க்குறதுக்கு தான், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா இந்த கிரே பாக்ஸை பொறுத்த வரையிலும் ஓடிஎஸும் எக்ஸிட்டும் ரொம்ப பின் பாயிண்டில் ஒர்க் ஆகும். டச் பண்ணால் போதும் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். அந்த மாதிரியான ஒரு லைன்ஸ் இது. இங்கே பார்த்தாலே தெரியும், எல்லா நாளுமே அது அப்படி தான் ஒர்க் ஆகும். அதனால தான் அந்த லைன் டேப் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு டார்கெட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பை சைடில். ஸோ வேறு எதுவும் இல்லை. இதில் எக்ஸிட் 2 ஜோன் எப்போவுமே ஒர்க் ஆகும். பிவோட் மோடில் வச்சு பண்ணும்போது நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது எக்ஸிட் 2 ஜோன் காலையில் 10 o'clock 11 o'clock வந்துடுச்சுன்னா செகண்ட் ஹாஃபில் ரிவர்சல் ஜோனுக்கு எதிர்பார்க்கலாம். டார்கெட் வந்து உங்களுக்கு L2 பாக்ஸுடைய பாட்டம் மினிமம் டார்கெட் கொடுக்கலாம். ஆனால் எக்ஸிட் 2க்கும் எக்ஸிட் 1க்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துலையே ஒரு பார்ஷியல் எடுத்துக்கிறது நல்லது. இது வெறும் 30 points தான் இருக்குது, அதனால் இதில் பார்ஷியலாக எடுக்க தேவைப்படாது. அதுவும் இல்லாமல் டிஃபால்ட்டாக ஓடிஎஸ் தான் வந்து டார்கெட் ஆகும். எக்ஸிட் 1 விட ஓடிஎஸ் தான் வந்து டார்கெட் அமையும். அதனால் ஓடிஎஸ் பார்த்திங்கன்னா L2 பாக்ஸுக்கு உள்ளே இருக்குது. அதனால் இந்த ட்ரேடு வந்து ரொம்ப ஈஸியாகவே எடுத்திருப்பாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா காலையிலே டைம் வந்துடுச்சு. செகண்ட் ஹாஃபில் இந்த என்ட்ரி ரெகுலராகவே வரும். காலையில் ரீச் ஆகிடுச்சு எக்ஸிட் 2க்கு அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் எக்ஸிட் 2வில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நிற்குதுனாலே பார்த்துடணும், அந்த என்ட்ரி நம்ம எடுத்துடலாம். அது ஒரே ஒரு விஷயந்தான், எக்ஸிட் 2க்கு வெளியே நிற்குதுன்னா அப்படின்னா ஒருவேளை இந்த பாக்ஸ்
இந்த பாக்ஸ் வந்து வெளியே இருந்தது, இந்த மாதிரி இருந்ததுன்னா அடுத்தது திரும்பவும் ஒரு என்ட்ரி கீழே தான் போகும். இது எக்ஸிட் மேலே இருக்கிறதுனால மேலே போகும். ஸோ பாக்ஸ் வந்து எங்கே இருக்குன்றத கரெக்டாக நோட் பண்ணி அந்த என்ட்ரியை கேட்ச் பண்ணணும். சில டைம் ரொம்ப நேரம் நிற்குது, பாட்டம் வந்து ரொம்ப நேரம் நிற்குதுன்ட்டு அப்படியே ரிவர்சல் ஆகிடும் நினைக்க கூட கீழேயும் போகும். எக்ஸிட் டு ஜோன் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு தான் அந்த முடிவை நம்ம எடுக்க முடியும். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கணும். ஜோன் ஸ்பிளிட் இருக்குது. ஜோன் ஸ்பிளிட்டில் வந்து ஒரு தடவை டேப் ஆகிடுச்சு அப்படின்னா லைட்டாக கீழே வரதான் செய்யும். அது எதுவும் பண்ண முடியாது. செகண்ட் டைமும் வந்து எம் ஃபார்மேஷன் கொடுக்குது அப்படின்னா எம் கட் ஆகிடுச்சினாலே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அவ்வளோதான். நமக்கு ரெண்டு தடவைக்கு மேலே வந்து சும்மா ரிஜெக்ஷனில் கொடுக்காது, எப்போயுமே கொடுக்காது. ஃபஸ்ட் டைம் டேப் பண்ணும்போது அதுக்கான எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். ஏன்னா அதுவும் ஒரு முக்கியமான லைன், அதனால் அது எஃபெக்ட் லைட்டாக விழும். விழுந்ததுக்கப்புறம் திரும்ப போய் டேப் பண்ணுதுன்னா உடச்சிட்டு போகிறது தான் போயிடும், நிற்காது. இந்த மாதிரி நின்றுச்சுனாலே அது ரிவர்சல் ஏதாச்சும் நடக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் ரிவர்சல் டாட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, ரெட் டாட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ரெட் டாட்ஸ் செகண்ட் லெக்கில் வருதுனாலே கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஆல்மோஸ்ட் நம்மளுடைய வேலை என்னென்னா இந்த இடத்துல ஈஸியாக மட்டும் எதிர்பார்த்துட்டு ஈஸியாக 3 மினிட்ஸ், மினிமம் 3 மினிட்ஸ், 1 மினிட் போகக்கூடாது. 3 மினிட்ஸில் நீங்கள் ஈஸியாக பார்த்துட்டு எடுக்கலாம். ட்ரைலிங் ஸ்டாப் கொடுத்து தான் போயிருக்கு உங்களுக்கு இங்கேயும். ஸோ ஈஸியாக வரலனாலும் பரவாயில்ல, ட்ரைலிங் ஸ்டாப் கேண்டில் அதோடைய லோ கட் ஆகலை, அடுத்த ட்ரைலிங் ஸ்டாப் கொடுத்துருக்கு, அடுத்த கேண்டில் ஸ்ட்ரெயிட்டாக போய் டார்கெட்டே ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இதில் எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். மற்ற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா யூசர்ஸ்க்கு கொஞ்சம் கிளியராக புரியும். தேங்க்யூ.